ஓகே. அப்போ ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் நிக்குது. அடுத்தது பொலிட்டிக்கல் ப்ராசஸஸ் மாதிரி பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? அரசியல் மாற்றம், புதுசா நடக்கிற அரசியல் மாற்றம் ஒப்பீடு செய்வது மாதிரி பொலிட்டிக்கல் கன்ஃபிளிக்ஸ், ரைட்? புதிய அரசியல் முரண்பாடுகளை நான் ஒப்பீடு செய்யறது மாதிரி சோசியல் பொலிட்டிக்கல் கன்ஃபிளிக்ஸ், அது மாதிரி பொலிட்டிக்கல் கன்ஃபிளிக்ஸுக்கு பின்னுக்கால இருக்கிற இந்த சமூகவியல் தாக்கம், ரைட்? அப்படின்னா ஒவ்வொரு சோசியல் கண்டெக்ட்லயும் வந்து இந்த கன்ஃபிளிக்ட்டுக்கு இம்பாக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும், ரைட்? சில இடங்கள்ல அவங்க படிச்ச இடங்கள்ல இல்லாட்டி நல்ல எடியூகேட்டட் சொசைட்டிஸ்ல வந்து கிரியேட் ஆகிற கன்ஃபிளிக்ஸுக்கும் வந்து லே பியூப்பல் வாழ்ற ஏரியால கன்ஃபிளிக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கும் இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை நாங்கள் கம்பேர் பண்றோம். அப்படின்னா ஏன் இந்த சோசியல் ஃபினோமினா இதுக்கு இப்படி இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பீஸ் ப்ராசஸஸ், ரைட்? நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்த மாதிரி அந்த போஸ்ட் கன்ஃபிளிக்ட் ஈராஸ் அப்படின்னா கன்ஃபிளிக்ட்டுக்கு புறவான சூழல்ல வந்து எப்படியான அமைதி வழிகள் வந்து இடம்பெற்றிருக்கிற அந்த அமைதி வழிகளை நாங்க ஒப்பீடு செய்யறோம், ரைட்? எது பெஸ்டான வே ஆயிக்கு சொல்லிட்டு கண்டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து கூட புதிய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணப்படுறது, கூட புதிய டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஹோஃபியால யூஸ் பண்ணப்படுறது. ஸோ இதை எப்படி புதிய பீஸ் நெகோசியேஷன்ஸால புதிய பீஸ் எக்ரிமெண்ட்ஸால எங்களுக்கு செய்ய. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கம்பேர் பண்றது மாதிரி சிட்டிசன் ஆக்டிவிட்டிஸ், ரைட்? அப்படின்னா உண்மையிலே பிரஜைகள் வந்து அரசியல்ல ஈடுபடுறா என்ன அப்படின்றது இப்ப சோசியல் மீடியால இதோட வந்து இம்ப்ரவைசேஷனோட அதுக்கான டெஃபினேஷன் சரியான மட்டும் வித்தியாசப்பட்டீங்க, ரைட்? ஸோ அதை பத்தி நாங்க கம்பேர் பண்றோம். பழைய முறைக்கு இப்ப இருக்கிறதுக்கு முன்னிலை இருக்கிற வித்தியாசம். உண்மையிலே சிட்டிசன் வந்து பொலிட்டிக்கலி ஆக்டிவிஸ்டா ஆகிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் நடக்கிற அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான மீனிங் என்னது அதை நாங்க கம்பேர், ரைட்? அது மாதிரி எத்னிக் பாலிடிக்ஸ், ரைட்? எத்னிக் பாலிடிக்ஸ் மீனிங் நாங்க இங்க ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் சொல்றோம். அப்படின்னா இனத்துவ மையப்படுத்தின அரசியல் வந்து இப்ப எப்படி விருத்தி அடைஞ்சிக்குது, அது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இடையில இப்ப டிஃபரன்ஷியேட் ஆகுது. இப்ப அமெரிக்கால யுஎஸ்ஏல வந்து ஒயிட் சுப்ரிமசி அப்படின்னா வெள்ளை இனாக்களை மையப்படுத்தின அரசியல் நடக்குதா, அது மாதிரி இமிகிரேஷன் பாலிசிஸ்க்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது எப்படி வித்தியாசமா இம்பாக்ட் ஆகுது, யுஎஸ்ஏல எப்படி வித்தியாசமா இம்பாக்ட் ஆகுது, ஜப்பான்ல எப்படி இம்பாக்ட் ஆகுது, ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கம்பேர் மாதிரி சிவில் சொசைட்டி பாலிட்டிக்ஸ், ரைட்? அப்படின்னா சிவில் சமூகங்கள் வந்து அரசியலுக்குள்ளுக்கு ஈடுபடுறது வந்து உண்மையிலே எந்த மாதிரியான அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஈக்கிற நாடுகள்ல வந்து கூட இடம் பெறுது அப்படின்னா செமி டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லயா இல்லாட்டி அதுக்கு ஃபுல் டெமோக்ரஸி கட்டாயம் ஈக்கோணுமா, இல்லாட்டி சிவில் சொசைட்டிஸ் வந்து வித்தியாசமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஆக்டிவிசமா கொண்டு போகணுமா, அவங்களோட பேரளவுல மட்டும் சிவில் சொசைட்டியை வச்சு கொண்டு அவங்க வித்தியாசமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிடுமா, அது நடந்துக்குதா, அப்படி நடக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா, சைனால நடக்குதா, சைனால சிவில் சொசைட்டிஸுக்கு நேரடியா இயங்கியலாட்டியும் வந்து வேற சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரியான பேர்கள்ல நடக்குதா, இது நாங்க கம்பேர், ரைட்? அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. உண்மையிலே மனித உரிமைண்டா என்னது, ரைட்? மனித உரிமைகள் வந்து உண்மையிலே செயல்படுத்தப்படுது, அதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ், அதுக்கான நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒழுங்குகள் எந்த மாதிரி இருக்குது, ரைட்? இப்ப கசா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து உண்மையிலே அது நடைமுறைப்படுத்தப்படுதா, ரைட்? ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து வித்தியாசமான பார்வை அளிக்குதா, அது யூரோப்பியன் சென்ட்ரிக் வேர்ஷன் மட்டுமா இருக்குது, இல்லாட்டி நாங்க அதுக்கு புதிய ஒரு டெஃபினிஷன் கொடுக்கோமா, மற்ற கண்ட்ரிஸ் வந்து இல்லாட்டி மற்ற ஏரியாஸ் வந்து இல்லாட்டி மற்ற சிவிலைசேஷன்ஸ், மற்ற நாகரிகங்கள், மற்ற டெமோக்ரஃபிஸ், மற்ற குடித்தொகை வாழ்றாக்கள் ஹியூமன் ரைட்ஸை வித்தியாசமா எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட பழைய ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபிலியேஷன்ஸோடு சேர்த்து அவங்க ஹியூமன் ரைட்ஸை வித்தியாசமா பார்க்கறாங்க, ரைட்? உண்மையிலே ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு விதமான வரைவிலக்கணம் மட்டுமா இருக்குது, இதை நாங்க கம்பேர் மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன், ரைட்? அரசியல்ல பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்றது, அவங்க பங்கு பற்றத்தை பத்தின பார்வை எப்படி இருக்குது, அது எந்தெந்த நாடுகள்ல எப்படி இருக்குது, ஏன் வித்தியாசமா இருக்குது, ஒரு கண்ட்ரி அதை வித்தியாசமா பார்க்கறதுக்கும் மற்ற கண்ட்ரி வித்தியாசமா பார்க்கறதுக்கும் காரணம் அவங்களோட ரிலீஜியஸ் ரீசனா காரணம், இல்லாட்டி அவங்க ஈடுபடுறதுக்கான சொசைட்டல் ஸ்ட்ரக்சர், சமூக ரீதியான அந்த கட்டமைப்புகள் அங்கே இல்லையா,
அவங்க ஈஸியா வந்து பொலிட்டிக்ஸ் ஸ்கூலுக்கு மூவ் ஆகுறதுக்கான என்வாயர்மெண்ட் அங்க இல்லையா, அவங்களுக்கான அபியூசர்ஸ் அது மாதிரி ஆன்லைன் ட்ரோல்ஸ் கூட இருக்குதா. ஸோ இதை நாங்க கம்பேர், ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில கம்பேர் பண்றது, மைண்ட் செட்டுக்கு இடையில கம்பேர் பண்றது, உமனோட பர்சீவ்மெண்ட்டுக்கு நாங்க கம்பேர் பண்றது, உமன் எஜுகேஷனோட தொடர்புபடுத்தி கம்பேர் பண்றது, இந்த மாதிரியான கண்டெம்பரரி அப்ரோச்சுக்கு எங்களோட கம்பேரிட்டிவ் அப்ரோச் இப்படி மூவ் ஆகிக்கிறது எங்களுக்கு பார்க்கணும். ரைட். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஐடியல் மாடல்ஸ் நாட் நெசசரி. இப்போ நாங்கள் இதை கம்பேர் பண்ண போல கட்டாயம் இந்த ஐடியல் மாடல்ஸுக்கு இடையில தான் கம்பேர் பண்ணணும் இல்லை. அப்படின்னா ஸ்ரீலங்கா டெமோக்ரஸியை கம்பேர் பண்ண போல சுவிட்சர்லாண்டோட தான் கம்பேர் பண்ணணும் இல்லை. இங்க நாங்கள் கம்பேர் பண்ண போல தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபோக்கஸும் சாலிட் பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அதை இன்டர்பிரேட் பண்ண போல எங்களுக்கு சாலிடான இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அப்படின்னா இதை நாங்கள் முழுக்க அழகா தெளிவா விளங்கப்படுத்தலுமா இருக்கும். அப்படின்னா மேலோட்டமா விளங்கப்படுத்த போனோம்னா இந்த கம்பேரிசன் நிறைய கிடைச்சு போகும், எங்களோட கன்க்ளூஷன்ஸ் வந்து இல்லையா. சோ நாங்க ஒன்ன விரிவா விளங்கப்படுத்த போல அதுக்கு பின்னுக்காலிக்கிற பின்புற காரணிகள், அது மாதிரி அந்த கட்டமைப்புகள் பத்தின ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கம்பேரிசன் வந்து நாங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு 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 வினிங் கன்க்ளூஷனுக்கு இல்லாட்டி ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷனுக்கு வாரத்துக்கு காரணம். ரைட். Eras changed content of comparison, not the format itself. காலங்கள் மாறிக்குது. நம்ம பார்த்த மாதிரி ட்ரெடிஷனல் மாதிரி 20th century பிஹேவியரலிஸ்ட் மாதிரி மாடர்ன் டேல கண்டெம்பரரி. ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ்ல வந்து கம்பேர் பண்ற கண்டென்ட் மாறிக்கு. அப்படின்னா என்னத்தை கம்பேர் பண்ற, என்னத்தை ஒப்பீடு செய்வோம் அப்படின்றதுக்கான அது உள்ளடக்க காரணிகள் மாறிக்குது, உள்ளடக்கத்துல இருக்கிற விஷயங்கள் மாறிக்குது. ஆனா ஒப்பீடு செய்த அந்த பொறிமுறை, அந்த ப்ராசஸ், இந்த ஃபார்மேட், ஸோ கம்பேரிசன் இருக்குது, கம்பேரிட்டிவ் அப்ரோச் இருக்குது. ஆனா என்னத்தை கம்பேர் பண்றோம் அப்படின்றது மாறிக்கு. ஸோ இவ்வளவுதான் எங்களோட கம்பேரிட்டிவ் அப்ரோச். நாங்க அடுத்த லெக்சர்ல மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணுவோம். கூட முடிக்கும் தான் வந்து, பட் என்ன செய்ய. ஓகே, ஏதாவது கொஸ்டின் சீக்கிரம் முஸ்கி. முஸ்கி கொஸ்டின் சீக்கிரம் ஏதாவது. மஸ்மாலு ரஹ்மா. No. அப்ப நாங்க இதை முடிச்சுக்கொள்ளும். ஜிசாக்கல்லா. ரைட். சத்யபூஷன்.